So hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So ரொம்ப நாளா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மாருதி சுசுகில இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கிராண்ட் விட்டாரா, அப்புறம் இனோவா ஈக்குவலா பாத்தீங்கன்னா ஹை கிராஸ் ஈக்குவலா வந்து இன்விக்டோ அப்படிங்கிற மாடல் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ மாருதியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது வரைக்கும் வரல. எஸ், ஸோ இப்போ புதுசாக விட்டாரா அப்படிங்கிறது வந்துட்டு நெக்ஸா சீரீஸுக்குள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்குறதுக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ நாம் வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் காங்கேயம் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய மாருதி சுசுகியோடைய நெக்ஸா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ விட்டாராவுடைய டாப் அண்ட் வேரியண்ட்டான வண்டியை பற்றி ரிவ்யூ பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் அந்த வண்டியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்பவுமே முக்கியம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த மாதிரி புது வண்டி எல்லாம் எனக்கு சீக்கிரமும் கிடைக்கும். உங்களுக்கு நான் சீக்கிரமாகவும் ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வர முடியும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மொத்தமாக 3 மாடல் கிடச்சிருக்கு இந்த விட்டாரால், டெல்டா, ஜெட்டா, ஆல்ஃபா. ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேரியன்ட் தான். ஸோ இந்த ஆல்ஃபா வேரியண்ட்டோடைய எக்ஸ்டீரியர் பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஸோ சுசுகிக்கான லோகோ நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பாயிண்ட் மேட்ரிக்ஸ்க்கான எல்இடி ஹெட்லாம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சார், நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன், கீழே ஃபாக் லேம்பும் நமக்கு ஸ்கிட் பிளேட்ஸில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரிக்கான கேமரா, லெவல் 2 ADAS-க்கான ரேடாரும் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. மொத்தமாக இந்த வண்டியில் நமக்கு 10 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கூடவே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பானட்டோட டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்டை தாங்கக்கூடிய லெவலில் தான் வந்து கொடுத்துருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் தான் வந்து இந்த விட்டாரா பில்ட் ஆகிருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ இதனுடைய ஓவரால் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 4275 மில்லிமீட்டருக்கான லென்த்தும், வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2700 மில்லிமீட்டருக்கான வீல் பேஸும் கிடச்சிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 180 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து நல்ல ஒரு எஸ்யூவிக்கான ஸ்டாண்ட்ஸை இங்கே ஃபீல் பண்ண முடியுது. டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 255/55, ரிம் சைஸ் வந்து 18 இன்ச்சுக்கான ஒரு ஏரோடைனமிக்கான அலாய் வீல் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஆல் வீல் டிஸ்க் பிரேக் தான் இங்கே வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டரைஸ்டு கிளாசி பிளாக் ஓஆர்விஎம் கூடவே நமக்கு 360 டிகிரிக்கான கேமராவும் இண்டிகேட்டரும் இன்டிகிரேட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பில்லர் பொறுத்த வரைக்கும் கிளாசி பிளாக்லையும், பி அண்ட் சி பில்லர் பொறுத்த வரைக்கும் பிளாக் மேட் ஃபினிஷில் வந்து பார்க்க முடியுது. ஸோ ரெக்வன் சென்சார்லேயே நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா பாடி கலர்லேயே கிடச்சிருக்கு. தென் ரியரில் இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரியே நமக்கு ஒரு பல்கான ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த சைட்லையும் நமக்கு கிடைக்குதுன்னே சொல்ல முடியும். ஸோ மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு சன்ரூஃப்கான ஒரு கிளாஸ் வந்து கிடச்சிருக்கு. கூடவே நமக்கு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரியரில் டாப்பில் நமக்கான ஸ்பாய்லரும் கூடவே ஹை மவுண்ட்கான ஒரு ஸ்டாம்ப் லேம்பும் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கனெக்டிங் லேம்ப் கான்செப்டில் தான் வந்து டெயில்கேட் வந்து கிடச்சிருக்கு. சுசுகிக்கான லோகோவும் கூடவே விட்டாருக்கான பேட்சிங்கும் கொடுத்துருக்கு. ரியர் டெயில் லேம்ப் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பேனலுக்குள்ளே எல்இடி யூனிட் ஃபுல்லாக காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டிசைனாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே நமக்கு டீஃபாகர், ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் ஃப்ளூயிட் எல்லாமே கிடச்சிருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேட் ஃபினிஷில் ஒரு ஸ்கிட் பிளேட்டும் கூடவே ரிஃப்ளெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அங்கேயே நமக்கு 4 பார்க்கிங் சென்சாரும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ டெயில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரியருக்கான ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கூடவே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டும், ரைட்டில் வந்து ஹூக் வச்சுக்க ஒரு பார்சல் ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபினிட்டிக்கான ஹார்மன் ஸ்பீக்கரோடைய இன்ஃபினிட்டி சப்வூஃபர் ஒன்று பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. மொத்தமாக 306லிருந்து 320 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் உங்களால் இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங் கேபிள், ஃபஸ்ட் எய்ட் கிட் கூடவே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீலும் கொடுத்துருக்காங்க. சேம் சைஸ்லேயே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டியோடைய பேட்ரி அண்ட் சார்ஜிங் பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த வண்டிக்கு நமக்கு மொத்தமாக 2 பேட்டரி பேக் ஆப்ஷனில் வந்து வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா 49 kWh பேட்டரியும், இன்னொன்று வந்து 61 kWh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு டிசி அண்ட் ஏசிக்கான சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த வண்டியோடைய சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசின்னு சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் கனெக்ஷன் பண்ணக்கூடிய சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 3.3 kW பவர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10 to 12 ஹவர்ஸ்க்கான சார்ஜிங் டைம் எடுத்துக்கும். அதுவே உங்களுக்கு 7.2 kW பவர் எடுத்தீங்கன்னா 6 to 9 ஹவர்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து சார்ஜ் டைமிங் வந்துட்டு ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் டிசின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் சார்ஜிங் யூனிட்டில் பண்ணிங்க அப்படின்னா 0 to 80% வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்க்குள்ளே சார்ஜ் ஆகிடுது. ஸோ டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு சிங்கிள் சார்ஜில் 500 கிலோமீட்டருக்கான ரேஞ்ச் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சுசுகிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
போனட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா என்னதான் இபி வெஹிக்கிள் அப்படின்னாலுமே போனட்டுக்கு மேலே இன்சுலேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பார்க்கறதுக்கு இன்ஜின் மாதிரியே தெரியக்கூடிய இந்த இது பார்த்தீங்கன்னா ESU அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ளை யூனிட். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 காம்பனண்ட் வந்து அடங்கி இருக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ முதல்ல இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேட்ரி வந்து பவர் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பேட்ரி உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ்க்கு பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு DC to DC உள்ளே இருக்க பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. தென் இன்னொன்று பார்க்கும்போது நமக்கு வெளியே எங்கேயாவது நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படிங்கும்போது உள்ளே வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆன்போர்டு சார்ஜரும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கலந்தது தான் இது. தென் இதுக்கு கீழே இந்த eVitaraல பார்த்தீங்கன்னா E-Axle அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த E-Axle அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டார், கியர் பாக்ஸ் அந்த DC கரண்ட்லேருந்து AC இன்வெர்ட்டருக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மொத்தமாக 3 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் E-Axleங்கிற ஒரு புது கான்செப்டை இந்த eVitaraல கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த பேட்டரியோடைய 49 கிலோவாட்கான பேட்டரியோடைய பவர் பார்த்தீங்கன்னா 114 PS பவரும், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க 61 கிலோவாட்கான பேட்டரிக்கான பவர் பார்த்தீங்கன்னா 174 PS பவரும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 190 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தான் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அதுக்கப்புறமா ஆல் வீல் டிரைவ்ங்கிற 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது 2 ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது வாங்க இந்த வண்டியோடைய இன்டீரியர் போயிட்டு இன்டீரியரில் என்னென்னலாம் நமக்கு கிடச்சிருக்கு இந்த eVitaraல அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க போய் பார்க்கலாம். வண்டிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் டோன் இன்டீரியர் யூஸ் பண்ணியிருக்கிறது கிளியராகவே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ப்ரௌன் தீமும் மேலே வந்து பிளாக் கலர். ஸோ ஏசி வென்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு கிரே கலரில் ஒரு கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. வேர்ட்டிக்கலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும் ஏசி வென்ஸு. டோரில் நமக்கு டோர் லாக் வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்கு. டைமண்ட் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். தென் ஆர்ம் வச்சுக்கக்கூடிய இடத்துல ஒரு சாஃப்ட் டச்சுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. தென் பாட்டில் ஹோல்டர் 2ம் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்கு. இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிக்கான ஒரு ஹார்மனுடைய ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சப்பும் கொடுத்துருப்பாங்க பூட்டில். தென் இந்த இடத்துல உங்களுக்கு ஓஆர்விஎம்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லா விண்டோஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் விண்டோஸ் தான். லாக் அண்ட் டோருக்கு அன்லாக்கான பட்டனும் கொடுத்துருக்கு. இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டிக்கு உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தென் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு வந்துட்டு இந்த டிரைவர் சீட்டு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு 10-வே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் மோட்டரைஸ்டு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து நமக்கு லம்பா சப்போர்ட்டுக்கான ஒரு ஃபீச்சரும் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியை டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வண்டி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தேர்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஸ்போக்கான ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சுசுக்கிக்கான லோகோவும் கொடுத்துருக்கு. ஹாரன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹாரன் ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டிலேயே இருக்குது. ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் நமக்கு வைப்பருக்கான கண்ட்ரோல், ரைட் சைடில் நமக்கு இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. சுசுக்கிக்கான லோகோ. தென் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட், ட்ரிப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய கண்ட்ரோலும், மீடியா பிளேயருக்கான கண்ட்ரோலும் கிடச்சிருக்கு. ரைட் சைடில் நமக்கு லெவல் 2 ADASக்கான ஃபீச்சரும் கூடவே வந்துட்டு உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு டில்ட்டும் டெலிஸ்கோபிக் 2மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கோட க்ரிப் பார்த்திங்கன்னா மேலே எதுவுமே ஆக்சசரி போடலை, இருந்தாலுமே நல்ல ஒரு க்ரிப் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சில்வர் மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஒரு வெஹிக்கிள். ஸோ டெட் பெடல் பார்த்திங்கன்னா டீசெண்டான இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. பிரேக்ஸோ ஆக்சிலரேட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட்கான பட்டன் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டோன்ட் ஆப்ரேட் யூனிட் வைல் யூஆர் டிரைவிங் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைடரான உங்களுக்கு ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் எம்ஐடியும் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். ஸோ எம்ஐடி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் சைடில் பேசஞ்சர் சீட் பெல்ட் நோட்டிஃபிகேஷன் காட்டுது. ஸோ சீட் பெல்ட்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். தென் அதுக்கப்புறமா லெவல் 2 ADASக்கான ஃபியூச்சர் நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். தென் ஈகோ மோடில் ட்ரை பண்ண வந்துட்டு வண்டி இருக்குது. பார்க் பண்ணியிருக்கனால பீன் அப்படின்னு காட்டுது. ஸோ பேட்டரியோடைய பர்சன்டேஜ் 82%, எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்துட்டு 320 கிலோமீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இதை தவிர நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் எம்ஐடி இன்ஃபோடெயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடரான இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். வெஹிக்கிளுடைய ரேஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு போட்டிருக்கு. ஆட்டோ கனெக்ஷன் நான் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஆட்டோ கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வருது ஆண்ட்ராய்டு ஆட்டோ. இதில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ ஹோம் ப்ரெஸ் பண்ணுவோம். ஹோமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம், ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களால் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ செட்டிங்ஸ் போகும்போது
ADAS ஃபியூச்சருக்கான செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டுவல் சென்சார் பிரேக் சப்போர்ட், லேன் டிபார்ச்சர், BSMனு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் அப்படிங்கிறதும் ஆட் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், தென் ACC, அடாப்டிவ் ஹை பீம்கான கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கு. ஸோ வெஹிக்கிளில் போகும்போது நமக்கு எனர்ஜி ஃப்ளோ இப்போ பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து TPMS, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து இதில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. EV பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ், ரீஜெனரேட்டிவ் பூஸ்ட், இந்த மாதிரி 2 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ரீஜெனரேட்டிவ் பூஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெமரி செட் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஹை, மீடியம், லோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு சார்ஜ் போயிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு டைமர் ஆஃப் சார்ஜிங் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தென் சார்ஜிங் கரண்ட்டு, ட்ராக்ஷன் பேட்டரி டெம்பரேச்சர், அதாவது ட்ராக்ஷன் பேட்டரி டெம்பரேச்சர்னால் சார்ஜ் போடும்போது, அதாவது பப்ளிக் ஸ்டேஷனில் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த வந்து பேட்டரியை கூல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டமும் வந்து இதில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது பார்க்க முடியும். எஸ், பேக் வந்துடலாம். பின்னாடி வந்தோம்னா நெக்ஸ்ட்டு EV அப்படிங்கிற மோடு கொடுத்துருக்காங்க. எஸ், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்டர் டிஸ்பிளே, மீட்டர் டிஸ்பிளே, இந்த மாதிரி 2 ஸ்க்ரீனையும் வந்து இங்கேருந்தே உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் நான் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபுல் செட்டிங்ஸும் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். தென் அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர், கோ டிரைவர் சீட் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்கு. தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரிப்பாகவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். சீட்டோட ஃபேப்ரிக்கும் சரி, லெதரும் சரி சூப்பராகவே இருக்குது. கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 150 மில்லிமீட்டர் உள்ள வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் வந்து கண்டிப்பாக உள்ளேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹை கமாண்டிங், கான்ஃபிடென்ட்டான ஒரு டிரைவிங் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்ல முடியும். தென் இதில் உங்களுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்டுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சீட்டையுமே வந்துட்டு உங்களுக்கு வென்டிலேட்டடாக டெம்பரேச்சர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆப்பில் போனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கூகுள் டீம், மியூசிக், வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு வண்டியோடைய 360 டிகிரி வியூ வந்து உள்ளேருந்து நம்ம வெளியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்த்துக்க முடியும். அதனுடைய பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா கைட்லைன் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதில் வந்துட்டு கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். தென் அப்படியே நமக்கு சென்டர் கன்சோலில் வந்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏசி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கலில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. PM 2.5 அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏசி ஏர் கண்டிஷனுக்கு. ஸோ நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்குது இந்த இடத்துல. நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு ஹசார்ட்கான ஸ்விட்ச் ஒரு கிளாசி பிளாக் எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ப்ராக்டிகாலிட்டிக்கான பட்டன்ஸும் வந்து ஏசிக்கு இந்த இடத்துலையும் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டச் மூலியமாகவும் கிளைமேட் கண்ட்ரோலை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்க முடியும். தென் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராலர் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ மீடியா பிளேயருக்கு வந்துட்டு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ஸ்க்ரோலிங், தென் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மியூட் ஆகிக்கும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் விஷயத்துலையும் சுசுகி வந்து கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான ஒரு பேட் ஒன்று கிடச்சிருக்கு. தென் இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாசி எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் டேஷ்போர்டுக்கான ஒரு ஆம்ரெஸ்ட்னு சொல்லலாம். சுசுக்கிலேருந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஆம்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. இதையே ட்வின் டெக், அதாவது 2 இருக்குது. அடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எஸ், அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்கு. ஃபோன் வந்து கீழே நீங்கள் வச்சுக்கலாம். ஆம்பியன்ட் லைட்டையும் உங்களால் வந்து இப்போ ரெட் கலரில் இருக்குது, ஆம்பியன்ட் லைட்டையும் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து கொடுத்துருக்கு. நைட் டைமில் இது சூப்பராகவே இருக்குது. இந்த இடத்துல நமக்கு டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷிஃப்ட் பை ஒயர் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வர Hyundai Cretaல கூட பார்த்தீங்கன்னா சேம் இதே கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து அதனுடைய டாகல் ஸ்விட்ச் இருந்திருக்கும். பட் இதில் வந்து ட்வின் டெக் கான்செப்ட்டில் மேலே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ப்ரீமியம்னஸ் இப்போ சுசுக்கியில் எல்லா வண்டியிலுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் ஒன் டச் பண்ணிட்டீங்கன்னா நியூட்ரலுக்கு வந்துடும் வண்டி. தென் மறுபடியும் டவுன் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னா ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸோடவே வந்திருக்கு. கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருக்குது. 360 டிகிரி கேமராக்கான வியூ இந்த வீடியோ நான் காமிச்சிருப்பேன். தென் அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூட்ரல் வந்துடும். தென் மறுபடியும் புஷ் பண்ணி ட்ரைவ் மோடுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ட்ரைவ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் மோடு பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட் மோட்னு சொல்லிட்டு 3 மோடு வந்து இதில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் சிஸ்டம்க்கான ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்னோ மோடுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்போது
பார்க்கிங் மோடில் வந்து போட்டுருவோம். ஸோ பார்க்கிங் மோடுக்கான பட்டன் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஆட்டோ ஹோல்டுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து எலக்ட்ரிக்கல் ஹேண்ட் பிரேக்கும் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். தென் ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்லைடிங் கிடையாது. ஸோ ஸ்லைடிங் தேவையப்படாது. இவ்வளோ பெரிய ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது தென் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். தென் அப்படியே க்ளோ பாக்ஸ் போய்க்கிட்டிங்க அப்படின்னா க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இறங்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சுசுகி நான் நோட் பண்ணுறேன். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லைட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கூலண்ட் க்ளோ பாக்ஸாக கேட்டிங்கன்னா இல்லை, கூலண்ட் கிடையாது, ஒரு நார்மலான க்ளோ பாக்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. சன்ஷேட் பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேனிட்டி மிரர் வந்து கொடுத்துருக்கு. பட் எந்த விதமான லைட்டிங்கும் கிடையாது. தென் ஐஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் டிமிங்கான ஐஆர்விஎம்ஸ் தான். தென் இந்த இடத்துல உங்களுக்கு கேபின் லேம்ப் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். எஸ், அதுக்கான ஸ்விட்சஸ் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. மேலே சின்ன ஒரு SOS பட்டனும் வந்து கொடுத்துருக்கிறது உங்களால் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல SOSக்கான பட்டனும் வந்து கொடுத்துருக்கு. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இது ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் தான். ஸோ இங்கேருந்து உங்களால் வியூ மட்டும் என்ஜாய் பண்ணிக்க முடியும். மற்றபடி இதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் மேலே எல்லாம் போக முடியாது. கிராப் ஹேண்டில் அந்த இடத்துல ஒன்று பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இன்டீரியருக்கான வண்டி. ஸோ டிஎல்ஓ பொறுத்த வரைக்கும் பிளாக் இன்டீரியர் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர் பற்றி பார்த்தோம், ஃப்ரண்ட் கேபின் வியூ பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த வண்டியோடைய ரியர் கேபினுக்கு போட்டு ரியரோடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விட்டாராவுடைய ரியர் கேபின்குள்ளே நம்ம இப்போ வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு மேகசின் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு வந்து மேகசின் ஹோல்டர் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான வெண்ட்டு கூடவே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கிடச்சிருக்கிறத பார்க்க முடியும். கீழே டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் 2, சின்னதாக ஒரு மொபைல் ஹோல்டருக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. விட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எலக்ட்ரானிக்கல் வெஹிக்கல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பம்ப் எதுவுமே கிடையாது. ஸோ தேர்ட் பேசஞ்சருக்கான லெக்கு கண்டிப்பாக நீங்கள் நீட்டாக வச்சுக்க முடியும். பின்னாடி இருக்கக்கூடிய சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3மே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 20-40-40 அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து நீங்கள் இந்த சீட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆம்ரெஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இதை இப்படி டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இதுதான் வந்து ஆம்ரெஸ்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. பட் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 2 பேர் போகும்போது ஆம்ரெஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறது அப்படியே ஆக்வர்டாக வெளியே தெரியுது. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வருமாங்கிறத பார்ப்போம். பின்னாடி இருக்கக்கூடிய பூட்டை இங்கேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் பூட் ஸ்பேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறத நான் வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் இந்த சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிவர் யூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ரிக்ளைன் வந்து உங்களால் வந்து இதில் பண்ணிக்க முடியும். எஸ், ஸோ அதனால் பின்னாடி இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸை நீங்கள் 306 and 320 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸாக கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். பின்னாடி உங்களுக்கு ஐஎஸ்ஓஃபிக்ஸ்க்கான சைல்டு மவுண்ட்ஸ் சீட்டுக்கான லாக்கும் கொடுத்துருக்காங்க. 3 பேர்த்துக்குமே உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து கிடச்சிருக்கு. கூடவே நமக்கு கிராப் ஹேண்டில், அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேபின் லேம்ப் வந்து ஒரு ஒயிட் கலர் கிடையாது, எல்லோ கலரும் கிடையாது, 2த்துக்கும் நடுவில் இருக்க கலர் இது. ஸோ பட் வெளிச்சம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ரைட் சைடில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆம் வச்சுக்கக்கூடிய ஏரியாவில் சின்னதாக ஒரு சாஃப்ட் டச்க்கான மெட்டீரியல் கொடுத்துருக்கு. தென் பவர் விண்டோஸ் தான் வந்து இங்கே நமக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த இடத்துல உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் வந்து 2 கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். பின்னாடி உங்களுக்கு ஹார்மனுக்கான ஒரு இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு கிராப் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தான வேலை போகுது. இது பர்சனலாக எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே ஹூக்கான ஒரு சின்ன ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு. மற்றபடி பின்னாடி இருக்க சீட்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ கைஸ், இதுதான் இந்த வண்டியோடைய அதாவது விட்டாரா டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கான ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூ. ஸோ இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். மேலே இருக்கக்கூடியது ஃபிக்ஸ்டு சன்ரூஃப். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. பட் இருந்தாலும் வியூ வந்து பின்னாடி உட்காந்து இப்போ நீங்கள் பார்த்துக்க முடியும். எஸ், லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள டக் பண்ணி தான் வச்சுருக்கேன். தை சப்போர்ட் கண்டிப்பாக விட்டாரா மட்டும் கிடையாது. வெஹிக்கல்ஸில் மேக்ஸிமம் ஒரு 70% தை சப்போர்ட் தான் கிடைக்கும். நீ ரூம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நீ ரூம் வந்து கிடச்சிருக்கு. ஹெட்ரூம் பாருங்கள். ஸோ பிளாக் கலர் இன்டீரியர், வெளிச்சம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹைட் 5.8. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சன்ரூஃப் வரதுனால இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஸ்கோப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ ஹெட் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் இருக்குது. எஸ், கம்ஃபர்ட் வைஸ் ரிக்ளைனிங் பொசிஷனும் நல்லாவே இருக்குது. எஸ், இப்போ நம்ம இந்த வண்டியிலேருந்து இறங்கிட்டு இந்த வண்டியோடைய ரேஞ்ச், அதுக்கப்புறமா இந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டி என்னங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விட்டாரா பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனல் மூலிமா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சார்ஜில்
ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 500 கிலோமீட்டருக்கான டிஸ்டன்ஸை வந்து இது கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசி அண்ட் ஏசிக்கான சார்ஜிங் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. அதுக்கான சார்ஜிங் கேபிளும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு ஸ்பேர் வீலும் கிடைக்குது. எஸ், இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட் இன்னும் வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டில் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட்டை எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Until then, bye from Kishore Vlogs. Bye.